எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தையும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிக சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை என்ற பரிவோடு வந்து அதிசயம் என்றோம். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம்: உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை. இன்று தேய்பிறை அஷ்டமி 11/3/2026. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு திசை. வடக்கு திசை நோக்கி பயணம் செய்யற மாதிரி இருந்தால் புதிய காரியங்களுக்கு பால் சாப்பிட்டுட்டு போறது சிறப்பு. இன்றைய திதி அஷ்டமி திதி. நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். யோகம் வஜ்ரம் நாம யோகம். காலை 9 மணி 10 நிமிடம் வரை, பின்பு சித்தி நாம யோகம். கரணம் பாலவ கரணம் மதியம் 3 மணி 4 நிமிடம் வரை, பின்பு கவுளவ கரணம். சந்திராஷ்டமம் பரணி நட்சத்திரம், மேசராசி. கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், விருச்சக ராசியில் சந்திர பகவான், கும்பராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் ராகு பகவான். மீன ராசியில் சனி பகவான் மற்றும் சுக்கர பகவான். நம்ம இந்த மாதம் சனி பெயர்ச்சி பலன் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டோட சனி பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். 6/3/2026 காலை 8 மணி 26 நிமிடத்திற்கு சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு வந்து பெயர்ச்சி ஆகிறார். மீன ராசியில் 22/4/2028 விடியற் காலை 2 மணி 40 நிமிடம் வரை அங்கதான் வந்து இருக்க போறாங்க. சனி பகவான் இருக்கிற இடம் வந்து வலிமை பெறும். அப்ப மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காங்க. 3ஆம் இடம் வீரியம், வெற்றி, ஜெயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 3ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து உட்கார போகுது. அப்ப மகர ராசி நேயர்கள் வந்து அதிகப்படியான வெற்றி வாய்ப்புகள் பெறுறதுக்கான அமைப்புகள் வந்து உண்டு. 3ஆம் இடத்துல இருந்து அவர் பார்க்கக்கூடிய வீடுகள் மகர ராசிக்கு 5ஆம் இடமான ரிஷப வீட்டை வந்து பார்க்கும். அதே மாதிரி மகர ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானமான கன்னி வீட்டை வந்து பார்க்கும். மகர ராசிக்கு 12ஆம் இடமான தனுசு ராசியை வந்து பார்ப்பாங்க. 3ஆம் இடம் ஒரே காரியம் அப்படின்னு சொன்னோம்னா 3ஆம் இடம்ங்கிறது வெற்றியை கொடுத்துரும். அதனால பயப்பட வேண்டியதே இல்லை. 3ஆம் இடங்கிறது இளைய சகோதர சகோதரி அல்லது மாமனார். அப்ப அவங்க கொஞ்சம் வெயிட், உடம்பு வந்து எடை கூறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் வந்து உண்டு. இப்போ வந்து 5ஆம் இடம் அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா, இந்த மகர ராசியில கல்யாணம் ஆயிருக்கு, அவங்க IVF ட்ரீட்மெண்ட் செயற்கை முறையில குழந்தையை வந்து எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கொஞ்சம் தடை தாமதம் வந்து ஏற்படும். சக்சஸ் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் சக்சஸ் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அதனால கொஞ்சம் உங்களோட ஜாதகப்படி அனலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி 5ஆம் இடங்கிறது ஆல்ரெடி ஏற்கனவே குழந்தை இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு வந்து குழந்தையோட ஆரோக்கியத்துல வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். 5ஆம் இடம் தான் பூர்வீக சொத்து, குலதெய்வம் சம்பந்தப்பட்டது, தாத்தாவை குறிக்கக்கூடியது. அப்ப இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது கொஞ்சம் கவனமாக செல்ல வேண்டும். சின்ன சின்ன இடையூறுகளை வந்து சந்திக்க சூழ்நிலை வரும். 5ஆம் இடம்ங்கிறது உங்களோட 4ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் என்பதால் உங்களோட தாய்க்கு வந்து பல், கண் சம்பந்தப்பட்டது, வாக்கு சம்பந்தப்பட்டது, குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பிரச்சனை வரும். உங்க தாய் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்கன்னா உங்களோட அம்மாவுக்கு வந்து வேலை சம்பந்தப்பட்டதுல வருமானம்ங்கிறது கொஞ்சம் கம்மியாகும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து மகர ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம்ங்கிறது உங்க வாழ்க்கை துணைக்கு 11ஆம் இடம். உங்க வாழ்க்கை துணை ஆணா இருந்தா பெண், பெண்ணா இருந்தா ஆண், அவங்களுக்கு வந்து பேராசை வந்து பெரும் நஷ்டமாகும். ஏன்னா 11ங்கிறது பெரும் ஆசை.
லாபம் அதிகம் சொல்றது. அதனால தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அதுல பெரிய லாபம் வரும்னு நினைச்சீங்கன்னா மைனஸ் ஆயிரும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து மகர ராசிக்கு வந்து மாமியாரோட ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயமும் கொஞ்சம் பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட 9ஆம் பாவம் கன்னி வீட்டை வந்து பாக்குறதுனால 9ங்கிறது வந்து தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தந்தைக்கு வந்து ஒரு சின்ன சின்ன இடையூறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வந்து உண்டு. உங்களோட வாழ்க்கை துணைக்கு வந்து பயணங்கள் செய்யும் போது கவனமா இருக்க வேண்டும். உங்களோட வாழ்க்கை துணை மகர ராசியில பிறந்தவங்க ஆணா இருந்தா பெண், பெண்ணா இருந்தா ஆண் அப்படின்னு சொல்லியிருப்போம். அவங்களுக்கு வந்து இந்த 9ஆம் இடங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 3ங்கிறது வந்து குறுகிய பயணம் அப்படிங்கிறது அமைப்பு. அப்ப அந்த குறுகிய பயணம் போகும்போது கொஞ்சம் இடையூறுகளை வந்து சந்திப்பார்கள். அல்லது வந்து பாத்தீங்கன்னா மாமியாருக்கு வந்து தூக்கம் சரியாக வராது, அல்லது பாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. அதே மாதிரி மகர ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூத்த சகோதர சகோதரி இருக்கிறாங்க. அதே மாதிரி மருமகள் இருந்தா அவங்களும் பேராசை வந்து படக்கூடாது. உங்களோட தாய் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு தாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா அடிவேறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இளைய உடன்பிறப்பு, அதாவது வந்து உங்களோட தம்பி இருக்கிறாங்க அல்லது தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை துணைக்கும் வந்து சின்ன சின்ன இடையூறுகள் வந்து சந்திப்பார்கள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறது உங்க ராசிக்கு 12ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு மகர ராசிக்கு சரியாக தூக்கம்ங்கிறது வராது, அல்லது பாதம் கால் வலி வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே மாதிரி உங்க மூத்த சகோதரன் 11ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம், அப்போ உங்களோட அண்ணன் அக்கா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பல் கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவு வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு. அதே மாதிரி தாத்தா இருந்தாங்கன்னா தாத்தாக்கு சில பிரச்சனைகள் வந்து ஏற்படும். தந்தைக்கு வந்து வீடு வாகனம் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு மகர ராசியில பிறந்தவங்களுக்கு. ஏன்னா சனி பகவான் பார்வைனாவே வந்து மைனஸ் தான், அதான் எல்லாமே பிரச்சனைங்கிறது வந்து வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட ஜாதகப்படி இது காமனான பொது பலன் தான். உங்களோட ஜாதகப்படி சுய ஜாதகப்படி நீங்க பிறந்த லக்னத்துக்கு வந்து மாறுபடும், அல்லது இந்த இடங்கள குரு பார்வை சுப கிரகங்களோட பார்வை இருந்தா இந்த பலன்கள் வந்து நிச்சயமாக மாறுபடும். ஓகேங்களா? இப்ப இதுக்கு வந்து பரிகாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5ஆம் இடம் குழந்தைகள் அப்படிங்கிற சொல்லுவோம். அப்போ உங்க குழந்தைக்கு வேண்டிய ஆசைகள் வந்து முடிஞ்ச அளவு கொஞ்சம் நிவர்த்தி பண்ணுங்க. அதே மாதிரி வந்து 9ஆம் இடம்ங்கிறது தந்தை. அப்ப தந்தை சொல்றத வந்து நீங்க வந்து கேட்டுக்கிட்டாவே ரொம்ப சிறப்பாக இருக்கும். 5ஆம் இடம்ங்கிறது குலதெய்வம். குலதெய்வம் கோயிலுக்கு அடிக்கடி நீங்க வந்து போயிட்டு வரணும். தந்தையோட ஆசையும் வந்து நீங்க வந்து நிறைவேற்றணும். ஓகேங்களா? அல்லது 9ஆம் இடம்ங்கிறது வந்து குருநாதர். குருநாதர்கிட்ட போய் நீங்க அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும். அல்லது குருநாதர் அந்த காலத்துல வந்து குருநாதருக்கு வந்து பாத்தீங்கன்னா காலெல்லாம் பிடிச்சி விடுவாங்க. ஓகேங்களா? அங்கேயே வேலை செய்யறவங்க போது அந்த மாதிரி பண்ணுவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து என்ன பண்ணணும்னா நீங்க உங்களோட குருநாதரோட போட்டோ ஒன்று வாங்கி வீட்டுல மாட்டிக்கிட்டு அவங்க காலை தொட்டு கும்பிடணும். மானசீகமாக அவங்கள்ட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். இல்லை தனக்கும் போன்ல வந்து பேசி நீங்க ஆசீர்வாதம் வாங்கணும். இதெல்லாம் மகர ராசி நேயர்கள் வந்து செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்தவர்களுக்கும் வந்து நன்மையை வந்து செய்யும். நம்ம 1ஆம் தேதி வந்து ஃபுல்லா பரிகாரம் மட்டும் போட்டிருப்போம் சனி பயிற்சிக்கு. அதுல உள்ள பரிகாரமும் நீங்க வந்து எடுத்து செய்யலாம். ஓகேங்களா? நாளைக்கு நம்ம கும்ப ராசிக்கு சனி பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. நம்ம ராஜநிலை அதிர்ஷ்ட எண் ஓகேங்களா உங்களோட மணிக்கட்டுல எழுதுங்க. எழுதும் போது உங்களோட கோரிக்கை என்ன, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வேணுமா, திருமணம் நடக்கணுமா, கொடுத்த பணம் வேணுமா, இடத்தை விற்கணுமா, இடம் வாங்கணுமா, இந்த மாதிரி எதா இருந்தாலும் சரி டு இசட், ஆனா பாசிட்டிவா தான் நீங்க வந்து பிரபஞ்சத்திட்ட கேட்கணும். இங்க எழுதுறது நாடி துடிப்புல வந்து துடிக்கும். இந்த நாடி துடிப்பு உங்க பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணும். அதனால உங்களோட கோரிக்கையை நீங்க பாசிட்டிவா தான் நினைக்கணும். கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்க கூடாது. ஏன்னா கடன் தான் ஃபர்ஸ்ட் வருது. அதுக்கு பதிலா நல்ல வருமானம் எனக்கு தேவை அப்படி சொல்லுங்க. ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு சொல்லுங்க. திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி பாசிட்டிவாவே பேசுங்க. மேச ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 79. ரிஷப ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 90. மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 93. கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 89. சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 16. கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 20. துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 12. விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 26. தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 51. மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 54.
கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 72. மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 66. இந்த எண்கள் எல்லாம் காமனானதான். உங்க ஜாதகப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டமான மொபைல் நம்பர் தான் வச்சிருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாள் இனிய நாளா அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.